பரவாயில்ல, என்னடா 2026 பறந்துச்சு, இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரலன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துருச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு, லாக்டவுன் சொல்லிட்டு. எந்த வீடியோ ஓபன் பண்ணாலுமே லாக்டவுன் பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. அப்படி உண்மையிலே நம்ம நாட்டுக்கு வந்து லாக்டவுன் வரதான் போதா? அப்படி என்னதான்ப்பா மோடி நீங்க சொன்னீங்க பார்லிமெண்ட்ல? மக்கள் ஏன் எல்லாரும் இவ்வளவு பேனிக் ஆயிட்டு இருக்காங்க? பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் எல்லாம் போட முடியலங்க. எந்த பெட்ரோல் பங்க் போனாலும் எல்லாருமே டேங்க ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. காய்கறி கடைக்கு, மளிகை கடைக்கு எல்லாம் போனா மொத்தமா வாங்கிட்டு போறாங்க. ஏதோ மளிகை கடை ஆரம்பிக்க போற மாதிரி. எதுவுமே நடக்கலடா, ஏன்டா இவ்வளவு பேனிக் ஆறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கு. நம்ம ட்ரம்ப் வேற அப்பப்ப ரொம்பவே ஆவேசமா இருக்காரு. அங்க குண்டு போடுவேன், அதை வந்து அடிச்சு நொறுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் பண்ற வேலையினால நமக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, எல்லாத்த பத்தியுமே நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அப்படி மோடிஜி அப்படி என்னதான் பார்லிமெண்ட்ல சொன்னாரு, அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மோடி வந்து என்ன சொன்னாருன்னா, இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து போர் போயிட்டே தான் இருக்கு. இது வந்து போர் முடியறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. இன்கேஸ் இந்த போர் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் வந்து ரொம்பவே தட்டுப்பாடாகும். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து இருக்கணும். கொரோனா காலத்துல வந்து நம்ம எப்படி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து ப்ரிப்பேரா இருந்தோமோ அதே ப்ரிப்பரேஷனோட நம்ம வந்து இப்பயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து மோடி வந்து பார்லிமெண்ட்ல வந்து சொன்னாரு. அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்டா லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. இதனால வந்து மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துல பாதிப்பு ஏற்படுமானா நம்ம அதை வந்து அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் நடக்கிறதுனால நம்ம நாட்டுல வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எரிபொருளுமே கச்சா எண்ணெயில இருந்து தான் உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கச்சா எண்ணெய் மேக்ஸிமம் 80% 90% நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு வந்து போர் நடந்துட்டு இருக்கனால ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் வந்து நமக்கு வந்து டிமாண்டா இருக்கு. இப்போ வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஸ்ட்ரைட் டு ஹார்மோன் ஜலசந்தியை வந்து மூடிட்டாங்க. இதனால வந்து அந்த வழியா வரக்கூடிய கப்பல்கள் எதுவுமே கச்சா எண்ணெய் எடுத்துட்டு நம்ம நாட்டுக்குள்ள வந்து வர முடியல. ஓகே, அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து சண்டை நடக்குது, கச்சா எண்ணெய் நமக்கு வரல. இதனால நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? இதுக்கே நம்ம இந்த அளவுக்கு பேனிக் ஆகணும் அப்படின்னு தானே நீங்க கேட்கீங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே வந்து இருக்கு. இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து போர் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் வந்து ரொம்பவே டிமாண்ட் ஆகும். எரிபொருளான கேஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் ஆகும். இந்தியாவில் வந்து எலெக்ஷன் போயிட்டு இருக்கனால வந்து பெட்ரோல் டீசல் விலை இன்னும் வந்து உயர்த்தாம வச்சிருக்காங்க. மேபி எலெக்ஷன் முடிஞ்சுட்டா பெட்ரோல் டீசல் விலை வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ராக்கெட் வேகத்துல கூட உயரலாம். ஓகே, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு போர் நடக்குது, நம்ம நாட்டுக்கு வந்து கச்சா எண்ணெய் வரல. இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது? ஏன் இதுக்காக வந்து ஊரடங்கு போடணும்? ஓகே, இதை பத்தின டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். 100 ரூபாய் விற்கக்கூடிய பெட்ரோல் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 150 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கும் போது நமக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்? இப்ப பஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், ஏரோப்ளைனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த டீசல் பெட்ரோலை நம்பிதான் இருக்கு. ஸோ இப்ப அதோட விலைவாசி எல்லாம் வந்து உயர ஆரம்பிக்கும். இந்த விலைவாசியில உயர ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு 1ல இருந்து 2 மடங்கு அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறோம். நம்ம பார்சல் அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆரம்பிக்கும். இப்ப அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாத்தோட விலைவாசியுமே உயர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து பெரிய பணவீக்கத்திலே போய் முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது இதோட மட்டும் முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை தயாரிக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ்க்கு வந்து பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து டிமாண்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மின்சார தட்டுப்பாடு கூட வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நாட்டுல வந்து பணவீக்கம் வந்து அதிகமா ஆகும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்பவே அடிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க? கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட ஆல்ரெடி 60 நாளைக்கு தேவையான ஸ்டாக்ஸ் வந்து பூமிக்கு அடியில வந்து நாங்க வச்சிருக்கோம் கச்சா எண்ணெயை. இதனால அடுத்த 60 நாளைக்கு வந்து மக்களுக்கு வந்து சப்ளைல வந்து எந்த தட்டுப்பாடுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்ட வந்து பெரிய ஒப்பந்தம் வந்து போட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து கச்சா எண்ணெய் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகேப்பா, கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் போடணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கோவிட்ல இருந்த மாதிரியே பெரிய பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் நமக்கு இருக்குமா? ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து போகக்கூடாது, யார்ட்டையுமே வந்து பேசக்கூடாது, 144 தடை உத்தரவு இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஹெல்த் லாக்டவுன் கிடையாது, இது வந்து ஒரு எனர்ஜி லாக்டவுன் தான். இப்போ நம்ம வந்து நாட்டில் வந்து எனர்ஜி கிரைசிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன லாக்டவுன்ஸ் வந்து இது லாக்டவுன்ஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி வந்து நம்ம சொல்லலாம். லைக் வந்து என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லலாம். ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல போய் தான் வேலை பார்க்குறோம். எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஹோட்டல் சாப்பாடை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டொமஸ்டிக் சிலிண்டர் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்டாக் நிறையவே இருக்கு. ஆனால் கமர்ஷியல் சிலிண்டருக்கு தான் வந்து ஸ்டாக் வந்து ரொம்பவே டிமாண்டா இருக்கு. ஓகே, ரெண்டாவதா வந்து என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜியை வந்து கம்மியாக யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ண சொல்லலாம். இப்போ சிமெண்ட், இரும்பு இதை மாதிரி தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணலாம்னா, கரண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்கலாம். வீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வரதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான் நான் நினைக்கிறேன். இப்போ பெட்ரோல், டீசல் வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து போயிட்டு இருக்க பட்சத்தில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா,
டிராவல்ஸ் வந்து அதிகமாக வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மெனு ஐட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மெனு ஐட்டத்தை வந்து கம்மி பண்ண சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதனால வந்து கமர்ஷியலுக்கு போகக்கூடிய சிலிண்டரோட தட்டுப்பாடை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஓகே மக்களே, நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்த மாதிரியான பிரச்சனை வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்து வராம இருக்கு. ஏன்னா எந்த நாடுகளுக்கு இடையில எப்போ வந்து போர் வருங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து இனி நம்ம நாட்டுல வந்து ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.